கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்ததான இந்த ஸ்லாகியத்திற்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டருக்கும் நான் பாஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலுமாக நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், அதிலே 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், அதிலே 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தகள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காயும் எனக்கு துதிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக ஆண்டவரே சொற்ப அந்த காலை வேளையிலே ஆண்டவரே சொற்ப உள்ளான மனுஷனிலே பலப்படும்படியாக, ஆண்டவரே உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே சோதரம் அப்பா, உள்ளான மனுஷன் பலப்படத்தக்கதாக, நாங்கள் உமக்குள்ளாக பலப்பட்டு நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வந்து எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் மூலமாக தேவன் இந்த நாளிலே நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரோ அந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. சோதரம் அப்பா, இந்த வார்த்தையின் மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. குறைவற்றதான உடைய வார்த்தையிலிருந்து தேவன் ஹல்லேலூயா எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் ராஜா உடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. அந்த கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன காரியங்களை விளக்க வேண்டும் அதை விளக்கவும், என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அதை செய்யவும் கர்த்தர் அந்த ஹல்லேலூயா உடைய வார்த்தையான் எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலுமாக கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் தயார்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிற பொழுது அந்த ஹல்லேலூயா வார்த்தையானது ஆண்டவரே நூறத்தனையாய் பலன் தரத்தக்கதாக கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுவீராக. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அடியேனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலுமாக நம்ம வாசித்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம பின்பற்றுகிறோமா அப்படின்னு பார்த்தா சிலர் பின்பற்றுகிறோம், ஆனா பலர் என்ன பண்றதில்லை, பின்பற்றுகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து விட்டு அதன் பின்பாக தேவனிடத்திலிருந்து அதற்கேற்ற யோசனைகளை பெற்றுக்கொண்டு தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆமா நான் எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவரிடத்திலிருந்து ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டு செய்கிறேன் என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனால் பலர் என்ன சொல்லுவாங்க, இல்ல எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்றதில்லை, ஒப்புவிக்கிறது இல்லை. கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவரிடத்திலிருந்து அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம செயல்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இந்த நீதிமொழிகள் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகள் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பொழுது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நீதிமொழிகளை எழுதினதான யார் எழுதினா அப்படின்னு பார்க்கிற பொழுது சாலமோன் எழுதினார். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அப்படிப்பட்டதான ஞானம் வேற யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ஒத்ததான ஞானம் சாலமோனுக்கு முன்பாகவும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, சாலமோனுக்கு பின்பாகவும் அந்த ஞானம் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாலமோன் எழுதினதான நீதிமொழிகள் தான் அந்த நீதிமொழிகள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் செய்கைகளை நம்ம என்னென்ன செய்கிறோமோ
நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதன் பின்பாக நாம ஒப்புவிக்கிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, அப்பொழுது என்ன நடக்கிறது, நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய யோசனைகள் என்ன ஆகுது, உறுதிப்படுகிறது. சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, செய்கைகளை கர்த்தர் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம், அதை என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவர்ட்ட சொல்ல மாட்டோம். அந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு இடம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், ஒரு இடம் நமக்காக வாங்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு இடத்தை தாங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்திருப்போம். அந்த காரியம் கூடி வருகிற பொழுது, அதாவது யாராவது வந்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இடம் இருக்குது, வாங்க வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறது இல்லை, உடனே போய் வந்து கேட்கறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரிடத்துல இந்த காரியத்தை ஒப்புவிக்கிறது இல்லை. நம்ம அது கேட்ட உடனே சரி வாங்க போகலான்ட்டு நம்ம போய் அந்த காரியத்தை, அந்த இடத்தை வந்து பார்க்கும்படியாக நம்ம கடந்து செல்கிறோம். இடம் ஓகே நமக்கு பிடிச்சிருச்சு. உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஓகே எங்களுக்கு குடும்பமாக போய் பார்க்குறோம், அந்த இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வாங்கும்படியாக அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கடந்து செல்கிறோம். அப்பொழுதும் வந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து அந்த காரியத்தை ஒப்புவிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறோம், ஓகே இந்த இது இந்த இடத்தை வாங்குறதுக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட இருக்குதா, இல்லை அப்படின்னா லோன் வாங்கணும். சரி எங்கே போய் லோன் வாங்குறது, இதுக்கு முன்னாடி யாராவது லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, நம்ம கூட இருந்தவங்க யாராவது லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவோம், கேட்போம் அந்த லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளவு தருவாங்க, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், விசாரிப்போம். விசாரித்து அந்த லோனையும் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிட்டு கடைசியில் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து அது நின்றோம். லோன் வந்து சேங்ஷன் ஆகாதபடிக்கு என்ன ஆயிரும், எங்கேயாவது ஒரு பிரச்சனையில வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே இந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்ட்டு அதுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான சம்பவங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அதை நம்ம வந்து மேற்கொள்ளுகிறது இல்லை, செய்கிறது இல்லை. எல்லாவற்றையும் முதலாவது நாமளே வந்து நம்முடைய முயற்சியிலே நாம வந்து செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த முயற்சியிலே நாம் செய்கிற பொழுது சில காரியங்கள் கூடி வருகிறது. ஆனா அது அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எங்க தடை வருகிறதோ, எந்த இடத்துல பிரச்சனை வருகிறதோ, எந்த இடத்துல இழப்புகள் வருகிறதோ, எந்த இடத்துல நமக்கு வந்து வெற்றி இல்லாதபடிக்கு தோல்வியாய் காணப்படுகிறதோ, அப்பொழுதுதான் நாம என்ன பண்றோம், தேவ சமூகத்திலே அந்த காரியத்தை கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறது இல்லை. முதல்ல என்ன பண்ணணும், அந்த காரியத்தை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல உள்ள ஒரு கதை தான். ஸோ ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம், ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து வெங்காயம் வியாபாரம் செய்கிறதான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஆசை, நம்முடைய வியாபாரத்தை என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணாராம், ஓகே எக்ஸ்போர்ட்டுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அவர் செய்ய ஆரம்பிச்சாரு. 6 மாசம் எடுத்துச்சு அவருக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு. அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்த பின்பு தன்னுடைய அந்த வெங்காயத்தை வந்து வேற ஒரு நாட்டுக்காக கொண்டு போகும்படியாக கப்பல் எல்லாம் ஏத்தியாச்சு. கூட அவரும் போறாரு. ஸோ கப்பல் போய்கிட்டு இருக்குது. போகிற வழியில் என்ன ஆச்சு, ஒரு இடத்துல கடல்ல வந்து இடையில வந்து கப்பல் வந்து பழுதாகி நின்று போனது. பழுதாகி நின்று போன உடனே என்ன ஆச்சு, அவங்க கப்பல்ல உள்ளவங்க அந்த வேலை செய்கிறவர்கள் சொல்றாங்க, இன்னும் 10 நாள் எடுக்கும் சரி பண்ணி நம்ம கிளம்புறதுக்கு அப்படின்னு. 10 நாளைக்குள்ள என்ன ஆகும், அந்த வெங்காயம் எல்லாம் அழுகி போயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. உடனே அவர் என்ன பண்றாரு, சுத்தி பாக்குறாரு, பக்கத்துல வந்து என்ன இருக்குது, ஒரு தீவு இருக்குது. ஸோ அந்த தீவுக்குள்ளாக நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்க போயிட்டு அவர் வந்து சொல்றாரு, நான் வெங்காயம் கொண்டு வந்திருக்கிறேன், வேணும்னா வாங்கிக்கங்கன்ட்டு. அங்க யாருக்கும் வெங்காயத்தை பத்தி தெரியவே செய்யாது. வெங்காயம் அங்க யூஸ் பண்ற மக்கள் கிடையாது. ஸோ என்ன ஆகுது, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு, வெங்காயத்தின் மூலமாக அந்த நிறைய காரியங்கள் நம்ம செய்வோம்ல வீட்டில், வெங்காய சட்னி அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சு அவர் வந்து ராஜாவுக்கு கொண்டு போய் அங்கே கொடுக்குறாரு. ராஜா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே, அந்த அளவுக்கு ருசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் இந்த வெங்காயத்தின் மூலமா தான் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன ராஜா சொல்றாரு, அப்படின்னா வெங்காயம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டு எல்லாத்தையும் இங்கே இறக்கிரு அப்படின்னு சொல்றாரு. வெங்காயம் எல்லாத்தையும் அங்க என்ன பண்ணிட்டாங்க, இறக்கிட்டாங்க. அந்த தீவுல அந்த இறக்கியாச்சு. அதன் பின்பாக ராஜா கேட்கிற, உனக்கு என்ன வேண்டும்? நீ வெங்காயத்தெல்லாம் கொடுத்துட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த உங்களுடைய ராஜ்யத்துல விலை மதிப்புள்ளதான ஒரு காரியம் எது இருக்குதோ அதை எனக்கு தாங்க அப்படின்ட்டு. அந்த தீவுல விலை மதிப்புள்ளதான ஒரு காரியம்னு பார்க்கிற பொழுது அவங்க விலை மதிப்புள்ள ஒரு காரியமாய் நினைக்கிறது தங்க கட்டிகள். ஸோ ராஜா சொல்றாரு, ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டியை கொடுங்க அப்படின்ட்டு தன்னுடைய அதிகாரிகளுக்கு கட்டளை இடுகிறாரு. இவர் கப்பல் நிறைய என்ன கொண்டு போனாரு, வெங்காயம். ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு தங்க கட்டி கொடுக்கப்படுது. உடனே அவர் சந்தோஷமா அதை எடுத்துட்டு திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே வந்துடுறாரு. இந்த காரியத்தை அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேள்விப்படுறாரு. ஸோ கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாரு, இவனுக்கு இவ்வளவு சொத்து, அதாவது நிறைய பொருட்கள் கிடைச்சிருச்சு, தங்கம் நிறைய கிடைச்சிருச்சு, பெரிய பணக்காரன் ஆயிட்டானே, நானும் அப்படி அப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு, அது என்ன சொல்றது, இன்னொரு அவரும் சரி நானும் போய் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முயற்சி எடுக்கிறாரு. அவர் பூண்டை என்ன பண்றாரு, நான் பூண்டை ஏற்றிட்டு போயிட்டு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டை எல்லாம் என்ன பண்றாங்க, கப்பல்ல ஏற்றியாச்சு. கப்பல்ல ஏற்றி கப்பல் போய் எங்கேயும் நிக்கல. இவரே இவர் எந்த இடத்துல கப்பல் நின்று போனது, இதுக்கு முன்பாக அவருடைய ஃப்ரெண்டோட கப்பல் எங்க நின்றுச்சோ அங்கேயே கப்பலை இவர் அவராகவே நிறுத்திட்டு அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் அங்க காட்டுறாரு. பூண்டு அவங்க பார்த்தது இல்லை. பூண்டு குழம்பு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மறுபடியும் அவங்களும் அந்த ராஜா என்ன பண்றாரு, ரொம்ப சுவையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டை எல்லாம் இறக்குன்னு சொல்லிடுறாரு. பூண்டை எல்லாம் அங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தீவுல இறக்கிட்டாங்க. அப்ப ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்ட்டு. அதே அந்த மனுஷன் சொன்ன அதே காரியத்தை இவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. இந்த உங்களுடைய ராஜ்யத்துல எது விலையுயர்ந்ததாக நீங்க நினைக்கிறீங்களோ அதை எனக்கு தாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன சொல்றாரு, அது வரைக்கும் விலை உயர்ந்தது எதா இருந்துச்சு, தங்கமா இருந்துச்சு. இப்போ ராஜா என்ன சொல்லிட்டாரு, விலை உயர்ந்தது அந்த வெங்காயம் தான் இந்த நாட்டுல விலை உயர்ந்ததுன்னு சொல்லிட்டாரு. என்னாச்சு, கொண்டு போய் பூண்டை இறக்கியாச்சு, வெங்காயத்தை எல்லாம் ஏத்தி திருப்பி கொண்டு வந்தாரு. அழுதுகிட்டே வந்தாரு. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. ஹல்லேலூயா. நம் மனிதர்களை பின்பற்றி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதன் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வருமானால் அந்த வெற்றியை எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்த்து அதை நாம் பின்பற்றி செல்லுகிறவர்களாக நாம காணப்படுகிறோம். தேவனை நாம் விட்டு மனிதர்களை பின்பற்றி செல்லுகிறவர்களாக நாம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆகினால தான் இந்த வெங்காயத்தை திரும்பி கொண்டு வந்தோம், என்ன பண்ணியிருப்பான், எல்லாம் அழுதுகிட்டே ஐயோ வெங்காயத்தை விட பூண்டு விலை அதிகம் இல்லையா. ஆனா அந்த ராஜ்யத்துல வெங்காயத்தை மேன்மையாக அவங்க எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வெங்காயம் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. தன்னுடைய நிறைய காரியங்களை என்ன பண்ணா, இழந்து போனா. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை, ஒரு தோல்வியாக அந்த காரியம் முடிவடைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே அடுத்தவங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாரு, நானும் அதை பின்பற்றி போவேனால் எனக்கும் அந்த காரியத்தை செய்வார் என்று நாம நினைக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரே விதமாய் செயல்படுகிறது கிடையாது. வெவ்வேறு விதத்திலே தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேகரை சுகமாக்கினது எல்லாம் ஒரே விதத்துல சுகமாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வெவ்வேறு அதாவது டிஃப்ரெண்டா தான் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகினாலே நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில எந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையிலே நாம் நடக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வராதபடிக்கு நாம வெற்றியை நோக்கி கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோல்விக்கான காரணமே இதுதான். ஏன்னா நம்ம நம்முடைய எல்லா காரியங்களும் தேவனிடத்துல முதலாவது ஒப்புவிக்கிறது கிடையாது. நாமளாவே செயல்பட வேண்டும் என்று முயற்சிக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே தோல்விகளை சந்திக்கிறோம். தோல்விகளை சந்தித்த பின்புதான் நம்ம என்ன பண்றோம்,
இந்த தோல்விகள்ல இருந்து நம்ம வந்து விடுதலை ஆகிறதுக்காக ஆண்டவரிடத்துல போறோம். அது வரைக்கும் தேவனை நோக்கி நம்ம வந்து அந்த காரியத்தை ஒப்புவித்து நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அதுல 28லிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், உங்களில் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து, ஒரு காரியத்தை கட்டும்படியாக மனதாயிருந்து, அதுல வந்து அஸ்திபாரம் எல்லாம் போட்டு முடிக்க திராணி இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் ஏளனமாய் பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சப்போஸ் நமக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டணும் அப்படின்ட்டு நினைச்சோம்னா எங்க போய் முடியும்? தேவைகள் சந்திக்கப்படாதனால என்ன ஆகும்? அந்த காரியம் தடைப்பட்டு போகும். ஹல்லேலூயா. ஆகினால என்ன பண்ணுவோம்? முதலாவது நம்மளால இதை வந்து கட்ட முடியுமா, அதற்கு தேவையான அந்த பண வசதி நம்ம கிட்ட இருக்குதா, இல்ல எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அதை முடிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஹல்லேலூயா. முடியல அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஆனா எந்த ஒரு திட்டமிடலை நாம் செய்கிற பொழுதும் நமக்கு சில நேரங்கள்ல வந்து நம்ம நிறைய பேர் சொன்ன சாட்சியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வீடு கட்டுறதுக்குன்னு ஆரம்பிச்சோம், ரொம்ப சொற்பமான பணம் தான் இருந்தது, ஆனால் நாங்க வந்து ஜெபத்தோடு கூட அந்த காரியத்தை ஆரம்பித்தோம். கர்த்தர் அதை முடிக்கும்படியாக அதன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார் என்று அநேகர் சாட்சியாய் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆகனால திட்டமிடலுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அது தேவனை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் திட்டமிடுகிறதற்கு முன்பாக அந்த காரியத்தை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து தேவனை நாம் சார்ந்து இருக்கிற பொழுது அந்த திட்டத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நாம் அந்த காரியத்திலே செயல்பட வேண்டும் என்கிறதான திட்டத்தை தருகிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஆகினாலே ஒரு காரியத்தை நாம் செய்கிறதுக்கு முன்பாகவே, அந்த திட்டமிடுதலுக்கு முன்பாகவே அந்த காரியத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தரையே நம்ம அந்த காரியத்திலே சார்ந்து இருக்கிற பொழுது தேவன் அந்த காரியத்துல எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்கிறதான திட்டத்தை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு கீழே உள்ள பகுதியை வாசிக்கிற பொழுது லூக்கா 14, 31, 32 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக் கொள்வானே. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு யுத்தத்திற்காக ஒரு ராஜா வந்து தயாராகிறார். அவருக்கு விரோதமாக மற்றொரு ராஜா எழும்பி வருகிறார். 20,000 சேனைகளோடு கூட அந்த ராஜா கடந்து வருகிறார். ஆனா இவர்கிட்ட இருக்கிற இந்த யுத்தத்திற்காக தயாராகிறதான அந்த ராஜாவிடத்துல 10,000 சேவகர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது என்ன பண்ணுவாரு? உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவார். ஆலோசனை பண்ணி நம்மளால மேற்கொள்ள முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவாரு? சமாதானமாய் போகும்படியாக அவர் வந்து என்ன பண்ணுவார்? முயற்சி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் காரியங்களை நமக்கு ஏதுவாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதிலே 14வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர்
வீட்டின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை கிதியோனிடத்திலே சொல்லுகிறார். நீ உனக்கு இருக்கிறதான இந்த பலத்தோடே நீ போ, நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று. என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னாடி நம்ம அதுக்கு 8ஆம் வசனத்திலே வாசிக்கிற கர்த்தர் ஒரு இல்ல 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 300 பேரும் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்திலுள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் யாரோடு இருந்தார்? அந்த கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தபடியினாலே 3 அதாவது மீதியானியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. அதாவது 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி. ஹல்லேலூயா. மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறாங்க, அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறாங்க, கிழக்கத்தி புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறாங்க. இந்த 3 படைகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 3 படைகள்ங்க போது எவ்வளவு கூட்டம் இருக்கும்? அதிகமான போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க. எவ்வளவு என்று சொல்லப்படவில்லை, அதிகமான போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிற பொழுது, மீதியானி ஆண்டவர் சொல்றாரு கிதியோன், நீ போ, நாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே கிதியோன் அந்த ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய ஜனங்கள் நீ கூட்டிட்டு போற, இவ்வளவு பேர் தேவையில்லை, இந்த யுத்தத்திற்கு இவ்வளவு பேர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்படுது, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் பயத்தோடு கூட இந்த இடத்துல போருக்காக கடந்து வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணு, திரும்பி அனுப்பிவிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு பேர் போறாங்கன்னா 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. 22,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பயத்தோடு கூட அந்த யுத்தத்திற்காக கடந்து வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாகவும் ஆண்டவர் பேசிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லி அதை செய்ய சொல்றாரு. அதன் பின்பாக 300 பேர் மட்டும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அந்த 300 பேரை கொண்டு தேவன் இஸ்ரவேலை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரும் படை கடந்து வந்திருந்தது, ஆனாலும் 300 பேரை கொண்டு தேவன் இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை நாம் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் அந்த காரியத்திலே நாம் செயல்பட முன்னெடுக்கிற பொழுது தேவன் நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவராக, நாம் எப்படி செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிறதான யோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்து அந்த யோசனைகளின்படி நம்மை நடக்க வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதன் மூலமாக வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இதுல பார்க்கிற பொழுது யோசனைகள் அப்படின்னு பண்ற போது அந்த யோசனைகள்ல தான் என்ன வருது, பெரிய பிரச்சனையே வருது. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள், யோசனைன்னா நம்முடைய சிந்தனைகள்ல தான் என்ன பண்ணுது, பெரிய பிரச்சனைகளே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்துரு அந்த சிந்தனையில தான் என்ன பண்றான், செயல்படுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சிந்திக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க சிந்திக்கிறது எனக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது. பக்கத்துல இருந்தா கூட நம்முடைய சிந்தனைகள் யாருக்கு தெரியாது. நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பது தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் அதிலே 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது,
நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் இரண்டாம் வசனம் வாசிக்கிற பொழுது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகள், அதாவது நம்முடைய உட்கார்கிறதையும் நாம் எழுந்திருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையின் ஓட்டங்களையும் தேவன் தூரத்திலிருந்தே அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பொழுது அந்த யோசனைகள் உறுதிப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதை போல நம்முடைய சிந்தனைகளையும் தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிந்தனையில தான் எப்பவுமே ஒரு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. சத்துரு என்ன பண்ணுவான்? இந்த சிந்தனையில தான் ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் என்ன சிந்திக்கிறோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால நம்முடைய சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எதை சிந்தித்தாலும் தேவனுக்கு அது தெரியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். தவறான காரியங்களை நாம் சிந்திக்க கூடாது. ஏன்னா நாம சிந்திக்கிற காரியம் நமக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது, மற்ற யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் தூரத்திலிருந்து அதை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்ம காணப்படுகிற பொழுது தவறான சிந்தனைகள் நமக்குள்ளாக வராதபடிக்கு நம்முடைய சிந்தனைகளை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைங்கிறது தான் ஒரு பெரிய போர்க்களமாக காணப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதிலே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதிலே 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஹல்லேலூயா. 2 விதமான சிந்தனை இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தனை, இரண்டாவது ஆவியின் சிந்தனை. ஹல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தனை எதற்கு நேராக நம்மை நடத்துகிறதுன்னா மரணத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது. ஆவியின் சிந்தை எதற்கு நேராக நடத்துகிறதுன்னா நம்மை ஜீவனுக்கு நேராக, சமாதானத்திற்கு நேராக நடத்துகிறது. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை என்பது மரணத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது. ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம காணப்பட வேண்டும். ஜீவனுக்கு நேராக நாம் நடக்க வேண்டுமானால், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், இந்த காரியத்தை எப்படி செய்வோம் அப்படின்ட்டு ஜெபிப்போம். ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் நம்முடைய சிந்தனைகளிலே சில காரியங்களை வைப்பார். அந்த சிந்தனைகளே ஆவியானவர் கொடுக்கிறதான அந்த சிந்தனைகளை நாம் செயல்படுத்துகிற பொழுது வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சோ அந்த ஆவியானவருடைய அந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கிற பொழுது மாம்ச சிந்தையை நாம் மேற்கொள்ள முடியும். மாம்ச சிந்தை நமக்குள்ளாக வராதபடிக்கு அதை தடுத்து அதை நம்மால மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சோ மாம்ச சிந்தை உள்ளவர்களாக நம்ம காணப்படாமல் இருக்கணும்னா, ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம காணப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் சிந்தை தான் நம்மை எங்க நடத்தும்? ஜீவனுக்கு நேராக நடத்தும். இவ்வளவு நம்ம பிரயாசப்படுறது எதற்காக? அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான். அந்த நித்திய ஜீவனை ஒருவேளை நம்ம இழந்து போவோம்னா இவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன பலன் உண்டு? ஒரு பலனும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆகினாலே ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கிற பொழுது நாம என்ன பண்றோம்? நாம அந்த ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்றான்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதிலே 15ஆம் வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு இச்சையை நம்முடைய சிந்தனை, அந்த இச்சை எங்க தோன்றுதுன்னா நம்முடைய சிந்தனைகளில தான் முதலாவது தோன்றுகிறது. ஹல்லேலூயா. ஒரு இச்சை சிந்தனைகளில தான் தோன்றுகிறது. தவறான காரியங்கள் எல்லாமே எங்கிருந்து தான் தோன்றுது? சிந்தனைகளிலிருந்து தான் தோன்றுகிறது. அந்த இச்சை அந்த சிந்தனைகளை தோன்றுகிற பொழுது ஹல்லேலூயா, அது என்ன ஆகுது? நம்ம அதை அப்படியே விட்டோம்னா அது கர்ப்பம் தரிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறதாக காணப்படுகிறது.
ஒரு இச்சை நம்முடைய சிந்தனைகளிலே வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ஒரு காரியம் வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பிடிச்சு போச்சு, அது எப்படியாவது நம்ம அடையணும் அப்படின்ட்டு, அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், சரி அதை எப்படியாவது எடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இந்த பொருள் எனக்கு வேணும் வேணும் வேணும்ன்ட்டு நம்ம திங்க் பண்ற போது என்ன ஆகும், அது கர்ப்பம் தரித்து பாவத்திற்கு நேராக அதை திருடும்படியாக நம்ம என்ன பண்ணுது, நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அதை வாங்குறதுக்கு நம்மளால முடியாது அப்படிங்கும்போது என்ன என்ன செய்யும், அதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம், நமக்கு தேவை இருக்குது, சும்மா தானே இருக்குது, நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதான ஒரு சிந்தனையை கொடுத்து அதை திருட்டுக்கு நேராக பிசாசானவன் என்ன பண்ணுவான், நடத்தி விடுகிறான். ஹல்லேலூயா. சின்ன காரியமா நமக்கு தோன்றலாம், அது உபயோகம் இல்லாம ஒரு இடத்துல தானே இருக்குது, அதை நான் எடுத்துட்டு போனா என்ன தப்பு அப்படிங்கிறதான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வருகிறது. அது பாவத்தை பிறப்பிக்கிறது என்பதை நாம் உணராதவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகிற பொழுது என்ன பண்ணுதுன்னா மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. பாவம் பூரணமாகிற பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறதாக அது காணப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு ஏற்றதான சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதிலே 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதிலே 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தானா? சார் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் எதுவாய் இருந்தாலும் அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சும்மா இந்த மாம்சிகமான எண்ணங்கள் நமக்கு தோன்றுது அப்படின்னா அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாம் சிறைப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிற பொழுது தவறான எண்ணங்களை நம்மை விட்டு தேவன் விலக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்மை விட்டு நீங்கும்படியாக தேவன் உதவி செய்கிறார். அதே இதுல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இயேசு எப்படி சிந்திக்கிறாரோ அதே சிந்தனை நமக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கிற பொழுது இந்த மாம்சீக சிந்தனைகள் என்ன பண்ணாது, நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. நாம ஒரு காரியத்தை சிந்திக்கிறோம்னா அந்த இடத்துல நாம கிறிஸ்துவை நிறுத்தி, கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தாரானால் அந்த சிந்தனை கிறிஸ்து அந்த சிந்தனையை சிந்திப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுதுதான் நாம தவறு செய்யாமல், நம்முடைய சிந்தனைகளில் நாம் தவறு செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சிந்தனைகளை நாம பாதுகாத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த சிந்தனை பாதுகாக்கப்பட வேண்டும், ஏன் இந்த சிந்தனை ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தனைகளிலே அந்த விருப்பத்தை வைக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா தேவன் தான் ஒரு விருப்பத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த செய்கைகளையும் தேவன் நம்முடைய சிந்தனைகளிலே தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம்னா ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற பொழுது நமக்கு தெரியும்
இது தேவ சித்தம் தான் என்பதை தேவன் நம்முடைய சிந்தனைகளிலே அதை உணர்த்துகிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா. அந்த சிந்தனைகளிலே தான் ஆவியானவர் என்னப்படுவார், அநேக நேரங்களிலே இடைப்படுகிறவராக. நாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது சிந்தனையிலே அந்த வசனம் கடந்து சென்று என்ன பண்ணுது, நம்முடைய இருதயத்தில் அந்த வசனம் பேசுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அந்த சிந்தனைகள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறதற்கு நம்மை ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் அந்த சிந்தனைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனைகள் பாதுகாக்கப்படுகிற பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு அந்த சிந்தனைகளிலே வெளிப்படுத்துகிறார். செயல்பட வேண்டியதான வழிகளையும் அதிலே நமக்கு நம்முடைய சிந்தனைகளிலே கொடுத்து நம்மை செயல்பட வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலதான் நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியமாய் இருக்குது. நம்ம உலக பிரகாரமான சிந்தனைகளோடு கூட இருப்போம்னா, மாம்சீக சிந்தனையோடு கூட நம்ம இருப்போம்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கிற பொழுதுதான் அந்த தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படி ஒப்புவிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த யோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்களை எப்படி கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிற பொழுது, முதலாவது உபவாசத்தோடு கூட நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் உபவாசத்தோடு கூட ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் உண்டாயிருக்க வேண்டும். உபவாசம் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம கேட்டோம்னா, சிலர் இல்லைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேர் உபவாசம் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்ததான ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. உபவாசம் என்பது நாம வேணும்னா உபவாசிக்கிறது, வேண்டாம்னா விட்டுறது இல்ல. அது ஒரு கட்டளையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ரெண்டு நாளாகமம் அதுல 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் அதிலே 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசபாத் ராஜா ஒரு உபவாசத்தை கூறுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே, அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக மோவாப் புத்திரர் எழும்பி இருக்கிறாங்க. அவர்கள் கூட அம்மோன் புத்திரர் சேர்ந்து இருக்கிறாங்க. அதன் பின்பாக அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு, அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்திலையும் 3 விதமான ஜனங்கள் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக சேர்ந்து வருகிறார்கள். அந்த இடத்துல யோசபாத்துக்கு முதல்ல பயம் உண்டாகுது. ஐயோ, இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படின்ட்டு. அதனால தான் யோசபாத் சொல்ற, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 3 ராஜாக்கள் கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக 3 விதமான ஜனக்கூட்டம் யுத்தத்திற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான யுத்தத்திற்காக கடந்து வருகிறது. யோசபாத் அந்த இடத்துல நின்று கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யறது, ஒரு பயம் உண்டாயிற்று, நான் எப்படி இவர்களை மேற்கொள்ள முடியும், ஒரு பயம் உண்டாயிற்று. ஆகினாலே அந்த இடத்துல உபவாசத்தோடு கூட கர்த்தரை தேடுகிறவராக யோசபாத் ராஜா கர்த்தரை தேடுகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய செயல்களை செயல்படுத்துவதற்கு முன்பாக அந்த காரியத்தை தேவனிடத்துல என்ன பண்ணுகிறார், ஒப்பு கொடுக்கிறார். யுத்தத்துக்கு போகல. யுத்தம் அதாவது ராஜ்யங்கள் 3 விதமான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிறார்கள் யுத்தத்திற்காக. இவன் யுத்தத்துக்கு போகல. முதலாவது தேவ சமூகத்துல அந்த காரியத்தை ஒப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ஒப்புவிக்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒப்புவிக்கிற பொழுது சொல்றாரு, 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார், பின்பகுதியிலே வாசிக்கிற பொழுது, நாங்கள் செய்ய வேண்டிய என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. யோசபாத் சொல்றாரு, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே.
யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா நாங்க என்ன செய்யணும்ட்டு எங்களுக்கு தெரியவில்லை, ஆகியால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. என்ன பண்றான்? யுத்தத்திற்காக யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வந்திருக்கிறது. அந்த யுத்தத்திலே தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆண்டவரிடத்தை சொல்லுகிறான், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. அநேக வேளையிலே சில காரியங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன செய்யறதுன்னு நம்ம தெரியாம இருப்போம். அப்பொழுது என்ன பண்ண வேண்டும்னா, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த யோசபாத் ராஜா தேவ சமூகத்திலே, யோசபாத் ராஜாவும் அந்த ஜனங்களும் உபவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்றார், யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றார் அவங்க கிட்ட. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் ஒரு காரியத்தை ஒப்புவிக்கிற பொழுது தேவன் அதிலே செயல்படுகிறவராக காணப்படுகிறார். அந்த இடத்துல நாம செயல்பட தேவையில்லை, தேவன் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், 21ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. பின்பாக யார் இருக்கிறா? யுத்த வீரர்கள் பின்பாக நிற்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக யார் இருக்கிறா? துதியின் சேனை கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு துதியின் சேனையை முன்பாக நிறுத்துகிறான். தேவனை துதிக்கும்படியாக கடந்து செல்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்ன ஆகுது அப்படின்னா, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு துதியின் சேனையை முன்பாக அனுப்பும்படியாக அவருடைய சிந்தனைகளிலே தேவன் இடைப்படுகிறார். அந்த காரியத்தை தேவனிடத்துல அந்த ராஜா ஒப்புவித்த உடனே ஆண்டவர் அவருடைய சிந்தனைகள், நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அந்த சிந்தனையிலே தேவன் ஒரு துதியின் சேனையை முன்பாக அனுப்பும்படியாக அவருடைய சிந்தனைகளிலே தேவன் இடைப்படுகிறார். அவன் துதியின் சேனையை முன்பாக நிறுத்தி ஹல்லேலூயா அந்த இடத்துல பாட தொடங்கின உடனே விரோதமாய் வந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல யோசபாத் ராஜா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. என்ன பண்ணா, அந்த காரியத்தை அந்த யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்பாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தான். அந்த காரியத்தை ஒப்புவித்தான். கர்த்தர் அந்த அவருடைய சிந்தனைகளிலே என்ன செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை கொடுத்தார். அதை செய்தான். அவன் யுத்தத்திற்கு செல்லவில்லை. அவர்களுக்குள்ளாக அந்த எதிராக வந்ததான அந்த யுத்த வீரர்களுக்கு உள்ளாகவே ஒரு சண்டை ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் வெட்டி மடிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒப்புவித்து நாம் இப்படிப்பட்டதான வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது நான் ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்லை, எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் தேவனை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நாம் முன்னிறுத்துகிற பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சூசான் அரண்மனையிலே ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஹல்லேலூயா ஆமான் எழும்பி இருக்கிறான். ஆமான் எழும்பி இருக்கிற வேளையில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கொல்லும்படியாக ஒரு உத்தரவு வாங்கி இருக்கிறான். அந்த இடத்துல அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு கூட நான் ராஜாவுடைய சமூகத்தில் நான் கடந்து செல்வேன் என்று என்ன பண்ற, சட்டத்தை மீறி ராஜாவுடைய சமூகத்தில் நான் கடந்து செல்வேன் என்று உபவாசத்தோடு கூட காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உபவாசத்தோடு கூட எஸ்தர் ராஜாத்தி மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். மொர்தெகாயோடு கூட காத்திருக்கிறாங்க. தேவன் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்கிறதான யோசனையை தேவன் எஸ்தருக்கு உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாவையும் அந்த ஆமானையும் நீ விருந்துக்கு அழை என்று சொல்லி தேவன் ஒரு சிந்தனையை கொடுத்து
அதன் மூலமாக அவர் நம்ம முதல்ல வாசிக்கிற பொழுது நமக்கு புரியாது, ஏன் ஒரு ராஜா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறாங்க நமக்கு புரியாது. ஹல்லேலூயா. பின்பாகத்தான் நமக்கு புரியும் இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு தேவன் ஒரு சிந்தனையை கொடுத்து எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதான ஞானத்தை கொடுத்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க ராஜாவையும் அந்த ஆமானையும் விருந்துக்கு அழைத்து, ஹல்லேலூயா, அதன் மூலமாக அந்த இடத்துல முதலாம் விருந்துக்கு வர்றாங்க, ஒண்ணுமே அவ சொல்லல. இரண்டாவது வருகிற பொழுது காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் ஒரு வெற்றியை தருகிறார். காரணம் என்னன்னா, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே அவர்கள் முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாகவே அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட காணப்பட்டார்கள். செயல்பட வேண்டிய வழிகளை தேவன் அவர்களுக்கு போதித்தார். ஹல்லேலூயா. வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஹல்லேலூயா, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக அந்த காரியத்திற்காக உபவாசத்தோடு கூட நாம் அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அந்த காரியத்தை நாம் செய்யும்படியான தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஜெபத்தோடு கூட நம்முடைய செயல்களை கர்த்தரிடத்திலே, செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், அதிலே 24 முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோப்பு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஹல்லேலூயா, யாக்கோபு ஏறெடுக்கிறதான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடியும் அளவும் போராடி ஜெபிக்கிறதான ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல போராடி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான் யாக்கோபு. ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வருகிற பொழுது, திரும்பி வருகிற பொழுது அவனுக்கு விரோதமாக யார் எழும்பியிருக்கிறா? அவனுடைய சகோதரன் ஏசா எழும்பி அவனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். ஹல்லேலூயா. ஏசா ஏற்கனவே எப்படி இருந்தான்? ரொம்ப கோவத்தோடு கூட இருந்தான். ஹல்லேலூயா. இவனுடைய ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? பறித்து கொண்டான் என்கிறதான கோபம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆகினாலே அந்த கோபத்தோடு கூட அவன் வருகிறான். இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் என்னுடைய சகோதரனை நான் சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியல. அவன் முதல்ல என்ன பண்றான்? சில கிஃப்ட்ஸ் எல்லாம் முன்னாடி அனுப்புறான். ஹல்லேலூயா. அனுப்பிட்டு தேவ சமூகத்தில் தனியாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அந்த இடத்துல பார்க்கிற பொழுது அவங்க எல்லாம் ராத்திரியில எழுந்து, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ராத்திரியில எழுந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவங்கள கரையை கடந்து அவங்கள உட்கார வச்சுட்டு அவன் பின்பாக தனித்திருந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. தனித்திருந்து ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் கூட்டி உட்கார்ந்து ஜெபிக்கல, தனித்திருந்து அவன் தேவனிடத்திலே போராடி ஜெபிக்கிறதான ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு, இதுக்கு முன்பாக பார்த்த உபவாசத்தோடு கூட ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தனித்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவன் தனித்து போராடி ஜெபிக்கிறான், வெற்றியை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று அவன் தேவனை பற்றி பிடித்து கொண்டான். தேவன் அவனுக்கு
எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதான காரியத்தை தேவன் அவனுக்கு அந்த இடத்திலே உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகிறான். சகோதரன் அவனுக்கு விரோதமாய் அவனை கொல்லும்படியாக கடந்து வருகிறதான அந்த வேளையிலே தேவ சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. மிகவும் ஹல்லேலூயா போராடி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறான். ஜெபித்து ஹல்லேலூயா தேவன் தருகிறதான் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து செல்கிறான். அப்பொழுது அவனுடைய சகோதரனை சந்திக்கிற பொழுது சகோதரன் சமாதானத்தோடு கூட இவனோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கோபத்தோடு கூட வந்ததான் அந்த சகோதரன் ஹல்லேலூயா சமாதானமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை கொல்ல வேண்டும் என்று வந்ததான் அந்த சகோதரன் என்னோடு கூட வான்னு கூட்டிட்டு போகிற அளவுக்கு தேவன் அவனுடைய இருதயத்தையே மாற்றினார். ஹல்லேலூயா. இவனுக்கு எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கிறதான காரியத்தை யோசேப்புக்கு யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகியனால தான் அவனால அதை மேற்கொள்ள முடிந்தது. ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுக்கு முன்பாக நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவ சமூகத்திலே அதை ஒப்புவித்து அதாவது ஜெபிக்க வேண்டும். தனித்திருந்து தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்க வேண்டும். எதுவரை ஜெபிக்க வேண்டுமானால் நாம் வெற்றியை பெற்றுக்கொண்டோம் என்கிறதான நிச்சயம் வருகிற வரைக்கும் அந்த காரியத்தை வைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த இடத்தில் நாம் செயல்பட வேண்டிய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த காரியங்களை வாய்க்கப்படும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம விசுவாசத்தோடு கூட நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு கூட நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய செய்கைகளை ஒப்புவிக்க வேண்டும். மூன்றாவதாக விசுவாசத்தோடு கூட நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம். அதுல பார்க்கிற பொழுது தேவன் அற்புதங்களை அந்த இடத்துல செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இடத்திலே ஜனங்கள் கடந்து வருகிறாங்க. அந்த இடத்துல தேவன் அவர்களோடு கூட அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார். 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு தேவன் அந்த ஜனங்களை போஷிக்கிறார். போஷித்த பின்பாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தன்னுடைய சீஷர்களை படகுகளை எடுத்து நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்ட்டு அனுப்பி விடுறாரு. அக்கறைக்கு போங்கன்னு அனுப்பி விட்டாச்சு. இது எப்ப நடக்குதுன்னு பாக்குற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சாயங்காலத்துல நடக்கிறது. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இது வனாந்திரமான இடம் நேரமாயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்குள் போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. சாயங்காலமான வேளையிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா. சாயங்காலத்துல தான் என்ன நடக்குது? சீஷர்கள் அக்கறைக்கு போகும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஆச்சு? படவு அவங்க அக்கறைக்கு போகும்படியாக கடந்து செல்லுகிறாங்க. படவு நடுக்கடலில் போய் நின்றுகிட்டு இருக்குது. அவங்களால என்ன பண்ண முடியும்? தண்டு வலிக்க முடியாதபடிக்கு எதிர்காற்றாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சாயங்காலம் கிளம்புனாங்க. இரவிலே அவங்க இரவு நேரத்திலே அவங்க தண்டு வலிக்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. அது இருட்டி அவங்க கிளம்புகிற பொழுது இருட்டிருச்சு. சாயங்காலம் சொன்னா ஒரு 3-4 மணிக்கு சொல்லலாம் இல்லையா? ஒரு 6 மணி பக்கத்துல இருட்டி இருக்கும். இருட்டின வேளையில என்ன பண்றாங்க? அவங்க படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல. அது எங்க இருந்து எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது மார்க் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது மார்க் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். ஹல்லேலூயா. பெத்சாய்தான் இருக்கும். 45ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலே ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக, பெத்சாய்தாங்கிறதான இடத்திலிருந்து அவங்க எங்க போறாங்கன்னு பாக்குறோம்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம் பெத்சாய்தால இருந்து கப்பர்நகூமுக்கு
நேராக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அதில் அந்த ஒரு டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு 8 to 10 மைலுக்குள்ளதான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸு. ஆனா சாயங்காலம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கிளம்புனாங்க போகும்படியாக. சாயங்காலமே அவங்க வந்து இருட்டுகிற வேளையிலே கிளம்பினார்கள். கிளம்பி உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. படகு கடல்ல போய் நின்றுட்டு இருக்குது. எதிர்காற்று அதிகமா இருக்கிறதுனாலே அவர்களால என்ன பண்ண முடியவில்லை, அந்த தண்டு வலிக்க முடிய படகை வந்து செலுத்த முடியவில்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் வந்து இயேசு 4ஆம் ஜாமத்திலே அந்த இடத்துல கடந்து வருகிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு எப்ப வர்றாரு, 4ஆம் ஜாமத்திலே அவர் கடந்து வருகிறார். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு போராட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில. அந்த படவில இருந்த அவருடைய சீஷர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 4ஆம் ஜாமம் அப்படின்னா, முதல் ஜாமங்கிறது வந்து சாயங்காலம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முதலாம் ஜாமம் என்று சொல்லப்படும். நைட்ல 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம் என்று சொல்லப்படும். 3ஆம் ஜாமம் என்பது இரவு 12 மணி முதல் காலையில வந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம் என்பது காலையில 3 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். ஹல்லேலூயா. இயேசு எந்த ஜாமத்துல அந்த இடத்துல வர்றாரு, இரவில் 4ஆம் ஜாமத்துல. இவங்க வந்து சாயங்காலமே 6 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் சாயங்காலத்துல இருந்து அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, ஒரு போராட்டமான சூழ்நிலை காணப்படுது. ரொம்ப அவங்க வந்து சோர்ந்து போயிட்டாங்கன்னா அந்த படவை செலுத்த முடியாதபடிக்கு அவர்கள் ரொம்ப வந்து சோர்வாய் காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. சாயங்காலம் 6 மணின்னு எடுத்துட்டோம்னா கூட 6 மணில இருந்து காலையில 3 மணி வரைக்கும் அந்த கடலுக்குள்ளாக ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. அதுல யாரெல்லாம் மீனவர்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த இடத்துல வந்து அதிகமான போராட்டம் காணப்படுது. அவர்களால கடந்து போக முடியவில்லை. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு அந்த கடலின் மேல் நடந்து வருகிறார். நடந்து வருகிற பொழுது ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க வந்து பயந்து போயிடுறாங்க. பயந்து போயிட்டு யாருங்க அப்படின்ற பயத்தினாலே அலறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். முதல்ல சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஆண்டவரே நீங்க தான்னா நான் இந்த ஜலத்தின் மீது நான் உம்மிடத்திலே நடந்து வரும்படியாக எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு, வான்னு சொல்றாரு. அதற்கு அவர் வா என்றார். ஹல்லேலூயா. யார்கிட்ட கூப்பிடுறாரு, இயேசு தன்னிடத்திலே வரும்படியாக அவர் அழைக்கிறார் பேதுருவை. ஹல்லேலூயா. என்ன பண்றான் பேதுரு வந்து காலை எடுத்து அந்த படகுல இருந்து காலை எடுத்து என்ன பண்றாரு, நீரிலே காலை வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கடலிலே காலை வைத்து நடக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் இயேசு வந்து பக்கத்துல தான் இருக்கிறாரு. எங்க வர சொல்றாரு, உம்மிடத்தில் நான் வருகிறதற்கு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வருகிறதற்கு கட்டளையிடும். ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம்னா அந்த இடத்தை நோக்கி தான் நம்முடைய கண்கள் இருக்கும். ஹல்லேலூயா. இல்லையா, நம்முடைய சிந்தனைகளும் அந்த இடத்தை நோக்கி இருக்கும். ஒரு டார்கெட் நமக்கு இருக்குதுன்னா அந்த டார்கெட் நோக்கி தான் நம்முடைய கண்கள் இருக்கும். ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுரு என்ன பண்றாரு, கடல்ல இறங்குற வரைக்கும் இயேசுவை பார்த்துக்கிட்டே கடல்ல இறங்கிட்டாரு. அதற்கு பின்பாக அந்த காற்று அடிக்கிற அந்த காரியம் இருக்குது இல்ல, பலத்த காற்று பலமா இருக்கிறதை கண்டு அந்த காற்றை பார்க்க முடியாது. ஆனால் அவனுடைய இருதயத்திலே ஒரு பயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய சிந்தனைகளிலே அந்த காற்றை குறித்ததான எண்ணம் உண்டாகிறது. தேவனிடத்திலே கடந்து போக வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் இருந்தது. அவன் கடலுக்குள்ள இறங்கிட்டான். அடுத்த சிந்தனை வந்து என்ன மாறுது, ஐயோ காற்று இப்படி பலமா அடிக்கிறது, நான் வந்து மூழ்கி போயிருவேனோ அப்படிங்கிறதான ஒரு அவிஸ்வாசம் அந்த இடத்துல உண்டானபடியினாலே என்ன ஆகுறதுன்னா அந்த இடத்துல அவன் மூழ்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவிஸ்வாசம் அந்த இடத்துல உண்டானதினாலே அவன் மூழ்க ஆரம்பித்தான். ஆண்டவர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். உடனே அவர் வந்து கையை பிடித்து அவர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா.
ஐயோ நான் மடிந்து போய் விடுவேனோ என்கிறதான ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய காரியத்தை அந்த செய்கைகளை கர்த்தரிடத்துல ஒப்புவித்தான். ஆண்டவரே நான் உம்மிடத்துல வரணும், எனக்கு கட்டளை கொடுன்னு கேட்டான். ஆண்டவரும் கட்டளை கொடுத்தார். அவன் முதல்ல ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்மிடத்துல வருகிறதற்கு எனக்கு கட்டளை கொடும் அப்படிங்கிறதான காரியத்தை தன்னுடைய செய்கைகளுக்கு முன்பாக அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கிறான். கர்த்தர் பதிலும் தருகிறார். ஆனால் என்ன நடக்கிறது, அவனுடைய யோசனைகளிலே ஒரு அவன் யோசிக்கிற பொழுது என்ன நடக்குது, விசுவாசம் அந்த இடத்துல குறைவுபடுகிறது. ஹல்லேலூயா. நாம ஒரு காரியத்தை தேவ சமூகத்திலே வைத்து நாம் செபிக்கிற பொழுது விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தை நாம் தேவ சமூகத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்புவிக்கிற பொழுதுதான் நாம நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சின்ன அவிசுவாசம் இருந்தபடியினால என்ன ஆனது, மூழ்கி போக ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மீண்டுமாய் தேவனை கூப்பிட்டான், தேவன் தூக்கி விட்டார். அப்பொழுதுதான் சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ அதாவது அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? ஹல்லேலூயா. சந்தேகம் இல்லாதபடிக்கு நாம ஒரு காரியத்தை தேவ சமூகத்துல நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற பொழுது அந்த விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புவித்து அது நம்ம காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். விசுவாசம் இல்லாதபடிக்கு அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. செய்தோமானால், விசுவாசம் குன்றினவர்களாக நாம் செய்வோமானால், அவன் எப்படி அந்த கடலிலே மூழ்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்க நேரிடும். ஹல்லேலூயா. ஆகினாலே நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காரியத்தை நம்ம ஒரு செய்கைகளை செய்ய போகிறோம், நம்முடைய ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம்னா முதலாவது தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அதன் பின்பாக தேவனிடத்திலிருந்து தேவ ஆலோசனைகளை பெற்று நாம் செயல்பட வேண்டும். அந்த தேவனிடத்துல எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், உபவாசத்தோடு கூட அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே வைத்து ஒப்பு கொடுத்து நாம காணப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்தோடு, தனி ஜெபத்துல தேவனோடு கூட போராடி அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரத்தக்கதாக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவன் நமக்கு ஒரு விடுதலை அந்த இடத்துல தருவார். இந்த காரியம் கர்த்தர் செய்து விட்டார் என்கிறதான ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக வருகிற வரைக்கும் அந்த காரியத்தை தேவ சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக, போராடி ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிற பொழுது நம்முடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, நம்ம ஒரு காரியத்தை செய்கிற பொழுது தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஒப்பு கொடுத்து நாம் அந்த காரியத்திலே செயல்படுகிறவர்களாக காணப்படுகிற பொழுது தேவன் நம்முடைய சிந்தனைகளை உறுதிப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய யோசனையை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே நம்ம கர்த்தரை முன்னிறுத்துகிற பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னிறுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை எல்லா இடத்திலும் நாம் முன்னிறுத்துகிற பொழுது அந்த காரியத்தை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி தொடர்ந்து நாம் செபிக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அருமையான வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசினார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வேதவசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது உன் எண்ணங்கள் உறுதிப்படும் என்பதை, யோசனைகள் உறுதிப்படும் என்பதை நம் வேதவசனத்தில் வாசிக்கிறது போல நம்மளுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? வார்த்தைக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில நடப்பதற்கென்று எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வேதவசனம் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்பதை நாங்கள் வாசிக்கிறது போல
போல ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய பற்றி கொள்ளும் காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் மேல, பிரபுக்களின் மேல, இந்த உலக பிரகாரமான எந்த காரியத்தின் மேல இராதபடிக்கு ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்ப, உம்மை மாத்திரமே சார்ந்து வாழ, எங்கள் செய்கைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்புவித்து ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைக்கென்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் ஆமே நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். என்னை மறவாமல் அப்பா ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. ஒரு விசை கூட சொல்லுவோமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட அருமையான வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசினதான கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். வார்த்தை பகிர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தின பிரதருக்காக நம்ம செபிப்போம். தொடர்ந்து வார்த்தையின்படி நம்ம நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிப்போம். சகல காரியங்களை மனதில் கொண்டு முடிவு ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஜெபின் அவர்கள் கடந்து வந்து ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். மகாபரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. இந்த நாளும் கூட ஆண்டவர் துவக்கம் முதலில் மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்தினதற்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை முழுவதும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, அப்பா உம்மை சார்ந்தவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா வந்து விசாரிக்கிறவர்களாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதுக்கேற்ற கிருபையையும் ஞானத்தையும் கர்த்தர் நீர் தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்கள் சுயத்தை சார்ந்தவர்களாய் அன்றைய எங்கள் சுய பலத்தை ஆண்டவரை நம்பி நாங்கள் செயல்படுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு எல்லா நிலையிலும் கர்த்தாவை உம்மை முன்பாக நிறுத்தி செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உபவாசத்தின் மூலமாகவும் ஆண்டவரே அப்பா ஜெபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் ஆண்டவரே உம்முடைய சமுதிர ஆண்டவரே உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆண்டவரே கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்களில் அதை அபியாசப்படுத்தி கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மண்டையிலிருந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, எங்களுக்கு வார்த்தை கொண்டு வந்த தாசருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. உம்முடைய கரம் ஒன்றை கூட இருந்து நடத்திட்டு ஆண்டவரே ஆண்டவரே வந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாவல் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருந்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாம மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, இன்னும் மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு ஒருவருக்கொருவர் கரங்களை கொடுத்து கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாரா. பிரைஸ் தி லார்ட்.